அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியா தாவைக்காவோட 2வது மாநில மாநாடு முடிஞ்சிருச்சு. இந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாவம் ஒரு பையன் வந்து இறந்துட்டாப்புல. அப்புறம் வந்து தொண்டர்கள், ரசிகர்கள் பல பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க போல. நைட்டு போய் முன்னாடியே போய் விடிய விடிய அங்கே இருந்து வெயிலில் கஷ்டப்பட்டு காத்திருந்து வந்து அந்த மாநாடை பார்த்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க போல. சாப்பாடு வந்து ஒழுங்காக கிடைக்கல. தண்ணினா கிடச்சிருக்கு போல. பட் சாப்பாடு, வெயில் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில வந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்புல. எனக்கு என்ன கேள்வினா, அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆ அதுதான் வந்து நம்மளுக்கு கேள்வியாக இருக்குது. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போய் செலவு பண்ணி அங்கே போய் நீ என்ன வந்து அரசியல் ஞானத்தை அங்கே வந்து பெற்றுட்ட? இல்லை என்ன பண்ணி அங்கே வந்து உங்களுக்கு அரசியல் தெளிவு இல்லை வந்து என்ன நடந்துச்சு? அரசியல் உங்களுக்கு வந்து விஜய் வந்து என்ன தான் சொல்லிக் கொடுத்தாரு, என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. போன மாநாடு இந்த மாநாடுக்கும் ஜெராக்ஸ் அடித்த மாதிரி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரேம்ப் வாக்கு நல்லா நோட் பண்ணிங்கன்னா, நீங்கள்லாம் காலையிலேருந்து உட்காந்து வெயிலில் இருப்பீங்க. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவர் பேசுகிற டைமில் 4-5 மணிக்கு கரெக்டாக உள்ளே வந்துட்டு எல்லாரையும் பேச சொல்லிட்டு இவர் பேசிட்டு இவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவார். ஆனால் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வெயிலில் உட்காந்து கஷ்டப்பட்டு அவர் பேச்சை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அவ்வளோ அவ்வளோ உட்காந்துருக்கீங்க. சரி என்ன பேசுகிறாரு அப்படின்னா, ஃபுல்லாக வந்து ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் தான். போன மாநாட்டில் சொன்னதே அப்படியே தான் காப்பி பேஸ்ட்டு. மோடி வந்து கொள்கை எதிரி, திமுக தான் எங்கள் அரசியல் எதிரி, அதனால் நாங்கள் வந்து அதே சொல்லி வச்சுருக்காரு மறுபடியும். இன்னொன்று சொன்ன டைலாக் தான், ஒரு பட டைலாக்கு, அப்புறம் வந்து வீரவசனம், அப்புறம் ஒரு ஸ்டோரி, அவ்வளோதான். தற்பெருமை தான். நான் வந்தா சிங்கம், அப்படி இப்படி, உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் கூட இருப்பேன் இப்படின்னு டைலாக்காக அடித்து விட்டு என்னென்ன சொன்னால் இவங்க வந்து கத்துவாங்க, கை தட்டுவாங்களோ அந்த டைலாக்லாம் அடித்து விட்டு போயிருக்காரு. இவருக்கு முன்னாடி பேசினவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவரை புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு போயிட்டாங்க. இவர் வந்து தன்னையே புகழ்ந்துக்கிட்டாரு. அப்புறம் வந்து இவர் வந்து மக்கள்லாம் என்ன நினைக்கிறாருன்னு இவரை நினச்சிட்டாரு போல். மக்கள் வீட்டில் எல்லாரோட வீட்லேயும் இவர் இருக்காரு, எல்லாரோட மனசுலையும் இவர் இருக்காரு அப்படின்னு இவரே பேசிக்கிட்டு இவரே வந்து சொல்லிட்டு இருக்காரு. யார் மனசில் யார் இருக்கா? நீ போய் பார்த்தீங்களா? போயிட்டு ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு வீட்லேயும் போய் யார் இருக்கா, யார் உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறோம் நீங்கள் போய் கேட்டிங்களா, பார்த்தீங்களா? இதெல்லாம் உண்மையா? சும்மா வந்துட்டு ஏதோ கூட்டம் ஒரு 2 லட்சம் பேர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு அடிச்சிட வேண்டியது. ஒன்றும் இல்லை, போன மாநாடுக்கு இந்த மாநாட்டுக்கு ஒரு 10 மாதம் கேப்னு வச்சுக்கேன். 10 மாதத்தில் என்ன உருப்படியாக வந்து